ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் இவங்க தனியாக ஒரு குரூப் ஓடிட்டுருக்குது. எஃப்ஜே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதில் திவ்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு பயம். ஐயோ, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் என்னையும் வாட்டர்மெலன் சார் போட்டால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு பதறாங்க. ஏன்னா திவ்யா போகிற பக்கம்லாம் வந்துட்டு இவர் அப்படியே ஒரு மாதிரி ஜொல்லு ஊற்றிட்டே இருக்கார். திவ்யா கிட்ட மட்டுமா எல்லார்கிட்டும் ஊற்றிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில. எப்போ யார் பத்திரகாலையாக மாற போகிறாங்கன்ற விஷயங்களும் தெரியல. ஆனால் எஃப்ஜேவும் பிரச்சனை என்ன சொல்கிறேன்னா, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கமருதினும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வாட்டர்மெலன் அதாவது அடித்தது கானா வினத்து, அடி வாங்கினது வாட்டர்மெலன் சார். அது எப்படி வரும்? ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் தான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி தான் அந்த கேம் விட்டு வெளியே போய்ட்டு, அது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக கேமில் இருந்துட்டு வெளியே போன ஒரு காரணத்துக்காக அவர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுல நியாயமே கிடையாது. ஏன்னா சுபிக்ஷா, வியானா, கெமி, விக்ரம், ஏன் விக்ரம் என்ன பண்ணார்? அவர் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஹெட்டாக வந்தார், புதுசாக பதவி ஏற்றார். ஏதாவது புதுசாக கொண்டு வந்தாரா? ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ பேர் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் கமருதீனும் வாட்டர்மெலனையும் கோத்து வராங்கன்னு தெரியல. ஏன்னா கமருதீனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்கிட்டு இன்றைக்கி ஒன்று பண்ணார், இவங்கள வச்சு, ரம்யா வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொன்ன 4 பேரை கம்பேர் பண்ணும்போது அவர் ஓரளவுக்கு பண்ணியிருக்கார். விக்கரம் என்ன பண்ணார் நல்லா யோசிச்சு பாருங்கள். வந்தார், பேசினார், ஒரு பெருசாக திட்டம் எதுவும் வகுக்கலை இன்றைக்கி. சரி, இன்றைக்கி அவங்க டீமாவது வின் பண்ணிச்சா அதுவும் கிடையாது, நேற்று வின் பண்ணிச்சா நேற்று ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் யாரும் சொல்ல மாட்டாங்க பாருங்கள். ஏன்னா அவர் புதிய அவதாரம் எடுத்துட்டார்ல, அதனால் அவர் எல்லாருமே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இது பண்ணுறாங்க போல. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் விக்கரம் போட்டு அடுத்த வாரம் கேப்டனாக வர்றது கூட எல்லோரும் பிளான் பண்ணலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இந்த அன்புக்கங்க என்னத்தான் சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இவங்களாம் கமருதீன், வாட்டர்மெலன் சார் சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் யார் ஒழுங்காக செய்யலைன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பிரஜனும் சாண்ட்ராவும் என்ன பண்ணாங்க? இவங்களோட பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க பாருங்கள். 2 பேருமே சூப்பரான ஒரு கெத்தான பதவி, சேனாதிபதி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே பண்ணல, ஒஸ்ட்டு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.